செஞ்சி ராமச்சந்திரன், ஏஜி சம்பத் போன்றோரை விழுப்புரம் அரசியலில் எதிர்த்து வெற்றி பெற்றவர் பொன்முடி. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விழுப்புரத்தை தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். விழுப்புரம் மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக வடக்கு தெற்கு என இரண்டாக திமுக பிரித்தபோது வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பொன்முடி அதன் பிறகு அமைச்சர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என அடுத்தடுத்து ப்ரமோஷன்களை பெற்று கட்சியின் சீனியராகவும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் வலம் வருகிறார். இத்தகைய சூழலில் பொன்முடிக்கு நிகராக வளரத் தொடங்கிய செஞ்சி மஸ்தான் தலைமைக்கு மெல்ல மெல்ல நெருக்கமாக தொடங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆன செஞ்சி மஸ்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையிலும் இடம்பெற்றுவிட்டார். செஞ்சி மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது பொன்முடியின் ஈகோவை சீண்டியதாக கூறப்பட்ட நிலையில் செஞ்சி மஸ்தான் தனக்கான ஒரு கூட்டத்தை விழுப்புரத்தில் உருவாக்க தொடங்கினார் என்று கூறப்பட்டது. தலைமையுடன் நெருக்கத்தை உருவாக்கி கொண்டதன் அடிப்படையில் மஸ்தானின் மகன் மோக்தியார் அலி மஸ்தானுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பதவியும், மஸ்தானின் மைத்துனர் ரிஸ்வானுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மஸ்தானின் இந்த அபரீத வளர்ச்சியால் பொன்முடி ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் இருந்து வந்ததாகவும், கட்சியில் உள்ளடி அரசியல் என்பதை தாண்டி விழுப்புரம் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மஸ்தான் குடும்பத்தினரின் தலையீடு அதிக அளவில் இருக்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொன்முடி ஆதரவாளர்கள் தலைமையிடம் கூறியதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மட்டுமல்லாமல் அமைச்சர் பொன்முடி இருக்கும் பொழுது விழுப்புரத்தில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் அப்போதைய அமைச்சராக இருந்த மஸ்தான் கலந்து கொள்ளக்கூடாது என மறைமுகமாக உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி நடந்தபோது மேடையிலேயே பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அதாவது இந்த நிகழ்ச்சியானது அமைச்சர் பொன்முடி வருவதற்கு முன்பே தொடங்கிய நிலையில் நிகழ்ச்சியில் அப்போதைய அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அமைச்சர் பொன்முடி உள்ளே வர கட்சிக்காரர்கள் அமைச்சர் வருகிறார், சற்று பேச்சை நிறுத்துங்கள் என கூறினர். ஆனால் இதனை கண்டுகொள்ளாத அமைச்சர் மஸ்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இதனால் கடுப்பான அமைச்சர் பொன்முடி பொறுமையை இழந்து அமைச்சர் மஸ்தான் பேசி முடிக்கும் முன்பே மைக்கை பிடுங்கினார். பிடுங்கியது மட்டுமல்லாது அமைச்சர் மஸ்தானை அமைச்சர் பொன்முடி கடுமையாக சாடினார். இந்த நிகழ்வு அங்கு உள்ளவர்களை முகம் சுளிக்க வைத்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து மேடையில் இருந்தே கீழே இறங்கிய அமைச்சர் பொன்முடி ஆத்திரம் தாங்க முடியாமல் மறுபடியும் அமைச்சர் மஸ்தானை கடுமையாக திட்டினார். இதனை கண்ட தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இந்த சம்பவம் விழுப்புரம் திமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பொன்முடி விசஸ் மஸ்தான் மோதலில் உச்சகட்டமாக மஸ்தானிடம் இருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதோடு அவருடைய மகன், மைத்துனர் ஆகியோரின் பதவிகளும் பறிக்கப்பட்டன. இதனால் விழுப்புரம் திமுகவில் செஞ்சி மஸ்தான் ஓரங்கட்டப்பட்டதாகவும் இதற்கு பின்னால் அமைச்சர் பொன்முடிதான் இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மஸ்தானை மீண்டும் மாவட்ட செயலாளராக்கிய தலைமை மயிலம், திண்டிவனம் ஆகிய பெரிய தொகுதிகளை கொடுத்திருந்தது. மஸ்தானுக்கு பெரிய தொகுதிகளை ஒதுக்கிய தலைமை பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் தொகுதிகளை கொடுத்திருந்தது. இது பொன்முடியை கடும் அப்செட் ஆக்கியதாக கூறப்பட்ட போதும் சொத்து குவிப்பு வழக்குக்கு பிறகு தற்போது சைலண்ட் மோடை கடைபிடிக்க நினைக்கிறாராம் பொன்முடி. இத்தகைய சூழலில் தானோ சைலண்டாக இருந்தாலும் தனது ஆதரவாளர்களை வைத்து மஸ்தானுடன் மோதவே பொன்முடி நினைப்பதாக கூறுகின்றனர் விழுப்புரம் திமுகவினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வீடூர் அணை விவசாய பயன்பாட்டிற்காக நீர் திறக்கப்பட்டது. முன்னதாக அங்கு வந்த முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான செஞ்சி மஸ்தான் நிகழ்ச்சிக்கு ஏன் திமுக கொடி கட்டப்படவில்லை என அங்குள்ள ஊராட்சி மன்ற தலைவரிடமும் ஒன்றிய செயலாளரிடமும் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது.
ஒன்றிய செயலாளர் செழியன் தனக்கு நிகழ்ச்சி குறித்து தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று பதிலளிக்க, இதனால் கடுப்பான மஸ்தான், இருவரும் இனிமேல் கொடி கட்ட தேவையில்லை, நானே கட்டிக்கொள்கிறேன் என்று கூறினாராம். மாவட்ட செயலாளரை தனது ஆதரவாளர் பொதுவெளியிலேயே குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அதனை அமைச்சர் கண்டும் காணாமல் போனது மஸ்தான் மீதான கோபத்தின் வெளிப்பாடுதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். 5 வருஷம் சேர்மன் நான் தான் டேம் கட்டேன். கொடி கட்டி தான் தந்தேன். கொடி கட்டி தான் தந்தேன். அவரு ஏரியா கட்சியா என்ன ஒரு அமைச்சர் வராரு, ஒரு டீமுக கொடி இல்ல. 50 வருஷம் வேலை கேட்டீங்களா? 50 வருஷமா கொடி கட்டிக்கிறா. 50 வருஷமா கொடி கட்டிக்கிறேன். 50 வருஷம் அரசியல் பண்ணிக்கிறான். 50 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம். மறுபக்கம் கடந்த காலங்களில் தனக்கு பொன்முடி செய்ததை வைத்து தற்போது செஞ்சி மஸ்தான் பழிவாங்க நினைப்பதாகவும், அதனால்தான் பொன்முடியின் ஆதரவாளர்களை செஞ்சி மஸ்தான் அவமதிப்பதாகவும், அதுபோக மீண்டும் பவர் தனக்கு வந்துள்ளதால் இனி பொன்முடிக்கு ஷாக் கொடுக்க செஞ்சி மஸ்தான் தயாராகி வருவதாகவும் விழுப்புரம் திமுகவினர் கூறுகின்றனர். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.